கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா யார்? பைபிள் வசனத்தை கேட்குறாங்க. பைபிள் வசனம் எத்தனையோ ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாங்க, எத்தனையோ பிரசங்கத்தை கேட்குறாங்க. வசனத்தை கேட்டுட்டு போய் என்ன பண்ணுறாங்க? கவலைப்படுறாங்க. கவலைப்படும் பொழுது நாம் கர்த்தருக்கு பயன் இல்லாமல் போயிடும். நம்மளால் சபைக்கு பயன் இல்லாமல் போயிடும். நம்மளால் விசுவாச மக்களுக்கு பயன் இல்லாமல் போயிடும். அப்போ வசனத்தை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, வசனத்தை அப்படியே ஆமேன்னு நம்பணும். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்படும் கேட்குறாங்க, வசனத்தை கேட்குறாங்க. ஆனால் கேட்டுட்டு கவலைகளாலும் சிற்றின்பங்களாலும் ஐஸ்வர்யத்தினாலும் என்ன பண்ணுறாங்க? அது அப்படியே இந்த உலகத்துக்காக கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிறோமே, நாளைக்கு என்ன ஆகுமோ, எது என்ன ஆகுமோ, எப்படி, ஏன் நம்ம அதை யோசிக்கணும் அவசியமே இல்லையே. ஆண்டு சொல்லிட்டாரு. வசனத்தை கேட்டாச்சுல, வசனம் என்ன சொல்லுதோ நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க, வசனம் சொல்லுதா அப்படியே நம்புங்க. வசனத்தை நம்புறது தானே முக்கியம். வசனம் முக்கியம். கவலைப்படாதீங்க. கவலைப்பட்ட ஒரு பிரயோஜனம் கிடையாது. பைபிளில் அநேக வசனம் இருக்குது கவலைப்படுறதை பற்றி. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்படும் கவலைப்படுறாங்க. அந்த உலகத்தில் வாழ்றதுக்கு இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இப்படி நான் என்ன பண்ணுவேன், அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு ஏன் அப்படி கவலைப்படணும்? நம்மளை கடவுள் அழைஞ்சி வச்சிருக்கிறாரு, நம்மளை ஆண்டு வாசிக்க அழைச்சிருக்கிறாரு. இத்தனைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள, இது பார்க்குறவங்களுக்குள்ளேயும் பேச எனக்குள்ளேயும் உள்ளே இருக்கிறாரு. அவர் வச்சுக்க நம்ம ஏன் கவலைப்படணும்? அவர் சொன்னார்ல, என்னால் முடியாத காரியம் உண்டுன்னு கேட்குறாரு. அப்போ நம்ம எங்கே விசுவாசிக்கணும்? ஆனால் அதே உலக கவலை, சிற்றின்பம், ஐஸ்வர்யத்தில் மயக்கம், இதெல்லாம் போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ஏசப்பா நம்மளை பார்த்து, இவன் நமக்கு பிரயோஜனமே இல்லாதவன், இவனை வச்சு நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது, நான் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமெல்லாம் இருக்கவே மாட்டான்னு சொல்லி என்ன பண்ணுவார்? அவர் பாடலாம் ஒதுங்கிடுவார். ஆண்டவர் டீசெண்டானவர். ஒரு இதே கதவை தட்டுக்கிறேன், கேட்டு கதவை திறந்தால் தான் உள்ளே வருவார். இல்லாட்டி சும்மாலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அநாகரிகம் நடந்து கொள்ளவும் மாட்டார் இயேசு சுவாமி. சரிங்களா? அப்போ இந்த லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. வசனம் என்ன சொல்கிறதோ அப்படியே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். வசனம் சொல்லிடுச்சுல, நமக்கு என்ன கவலைன்னு சந்தோஷமாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் ஆண்டுக்கு நம்ம பலன் கொடுக்க முடியும். கவலைப்பட்டுக்கிட்டு என் கணவன் இப்படி இருக்கிறான், என் மனைவி இப்படி இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, என் சபை இப்படி இருக்குது, பாஸ்டர் இப்படி இருக்கிறாரு, என் விசுவாசி இப்படி இருக்குது, என் ஸ்தாபனத்தில் எங்களுக்கு உதவி செய்யறவங்க எப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் அப்படி இருந்தாலும் ஒருவேளை நம்மளை கவலைப்படுறோமா இல்லையான்னு பார்க்க சோதனைகள் சூழ்நிலைகள் வரும். கவலைப்படக்கூடாது. கர்த்தரை எல்லாம் செய்ய முடியும். பிரியமானவர்களே, கவலையே படக்கூடாது. என்ன தலை போகிற விஷயம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது. கவலைப்படாமல் இருந்தால் ஜெயிக்க முடியும். நம்ம கவலைப்பட்டோம்னா பிசாசுடையது. கவலைப்படாமல் நம்ம ஆண்டவரோட வாழ்க்கை, எனக்கு ஏசப்பா வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ஒன்று கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லுங்கள். என்னை விசாரிக்க யாருமே ஏன் புலம்புறீங்க? என்னை விசாரிக்க கர்த்தர் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிறவன் நான் ஆகியால் எல்லாவற்றையும் என் ஒப்புக்கு சொல்கிறார். ஒன்று கவலைப்படாத சொல்லிக்கிறார். நமக்கு இதோட யார் நமக்கு வார்த்தை பேசணும்? கடவுளே நமக்கு வார்த்தை பேசுறது. அதனால் நீங்கள் ஒன்று கவலைப்படும் எல்லாரும் தேவன் தெரியப்படுத்துங்கள். எனக்கும் ஊழியத்தில் பல போராட்டம் பிரச்சனை. உண்மையாக ஊழியம் பண்ணாலும் நம்ம உத்தமமாக ஊழியம் பண்ணாலும் நம்ம இருதயம் தெரியாதனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, உங்கள் பார்வைக்கு என்ன தெரியுதோ அதை பார்த்து நீதி அந்த தோற்றத்தின்படி தான் நீதி செஞ்சு நியாய தீர்ப்பு பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறவர். ஆண்டவருக்கு நம்ம பயன்படணும்னா வசனத்தை விசுவாசிங்க, வசனத்தை நம்புங்க. வசனம் எவ்வளோ வசனம் இருக்குது. நான் உன்னை விட்டு விலக மாட்டேங்கிற சந்தோஷப்படணும். கடவுளே விலக மாட்டேன் நம்மளை விட்டு. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக அந்த சத்ரு சமாதானமாக ஆவாங்க. வசனம் சொல்லுது. பிரியமாக இருப்போம், தேவனுக்கு பிரியமாக இருப்போம். சரிங்களா? கவலைப்பட வேணாம், உலகம் மயக்க வேணாம், உலக கவலை வேணாங்க. இந்த உலகத்தை நம்பி பிரயோஜனம் கிடையாது. கடவுள் சொல்ல பார்த்து நம்புங்க. இந்த உலகம் நம்பிடுதெல்லாம் பிசாசுடையது. இதுக்காக நம்ம பிரயாசம் பண்ண அவசியம் இல்லை. ஆண்டுக்காக வாழ்கிற பொழுது நம்மளை ஒரு அளவில் ஆசிரியப்பார். ஒரு லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை போல இருக்கக்கூடாது. வசனத்தை கேட்கணும், அதை அப்படியே ஆமேன்னு நம்பணும். அதை நினச்சிக்கிட்டே உன் வழியெல்லாம் அவர் நினைத்துக்கொள், உன் பாதை செவ்வையாக்கும். அப்படி நம்ம நினச்சிட்டு வசனத்தை நினச்சிக்கிட்டு வாழ்கிற பொழுது பாதை செவ்வையாக்கும். நம்ம அவருக்கு பயந்து அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி தான் செய்யணும். பிடிக்காத வாழ்க்கையில் கஷ்டம் செய்யவே கூடாது. பிடிக்காத மட்டும் செஞ்சிங்கன்னா உங்கள் வழியெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா, சும்மா அதெல்லாம் செய்யாமல் சும்மா செய்த தப்பு. அதை அவர் நினச்சிக்கிட்டு அவருக்கு பிடிச்ச அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ ஏசப்பாக்கு அதை மட்டும் செஞ்சோம்னா சத்துரு சமாதானம் ஆவாங்க.
நம்ம பாதை வேக்கப்படும். இதை பார்க்குறவங்கள ஏசப்பா ஆசைப்பா என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் ஆண்டுக்கு உண்மையாக இருங்க. உங்களை ஆண்டு உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.